அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். எத்தனை தெளிவான சான்றுகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தோம் என இஸ்ராயலின் மக்களிடம் கேட்பீராக. அல்லாஹ்வின் அருட்கொடை தன்னிடம் வந்த பின்பு மாற்றி விடுபவனை தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவன். ஏக இறைவனை மறுப்போருக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நம்பிக்கை கொண்டோரை கேலி செய்கின்றனர். இறைவனை அஞ்சியோர் கியாமத் நாளில் அவர்களுக்கு மேலே இருப்பார்கள். அல்லாஹ் நாடியோருக்கு கணக்கின்றி வழங்குகிறான். மனிதர்கள் ஒரே ஒரு சமுதாயமாகவே இருந்தனர். எச்சரிக்கை செய்யவும் நற்செய்தி கூறவும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். மக்கள் முரண்பட்டவற்றில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அவர்களுடன் உண்மையை உள்ளடக்கிய வேதத்தை அருளினான். தெளிவான சான்றுகள் அவர்களிடம் வந்த பின்பும் வேதம் கொடுக்கப்பட்டோர் தாம் அதற்கு முரண்பட்டனர். தமக்கிடையே உள்ள பொறாமையே இதற்கு காரணம். அல்லாஹ் முரண்பட்டதில் எது உண்மை என நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் தனது விருப்பப்படி வழிகாட்டினான். அல்லாஹ் நாடியோருக்கு நேரான வழியில் செலுத்துவான். உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டன. அல்லாஹ்வின் உதவி எப்போது என்று இறை தூதரும் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரும் கூறும் அளவுக்கு அலைகழிக்கப்பட்டனர். கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வின் உதவி அருகிலேயே உள்ளது. தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும். நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என கூறுவீராக. உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் போர் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். ஒன்றை நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். புனித மாதத்தில் போர் செய்வது குறித்து உம்மிடம் கேட்கின்றனர். அதில் போரிடுவது பெருங்குற்றமே. அல்லாஹ்வின் பாதையை விட்டும் மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் மற்றவர்களை தடுப்பதும் அவனை ஏற்க மறுப்பதும் அதற்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு உரியோரை அங்கிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடம் இதைவிட பெரியது. கொலையை விட கலகம் மிக பெரியது என கூறுவீராக. அவர்களுக்கு இயலுமானால் உங்கள் மார்க்கத்தை விட்டும் உங்களை மாற்றும் வரை உங்களுடன் போரிட்டு கொண்டே இருப்பார்கள். உங்களில் தனது மார்க்கத்தை விட்டும் மாறி ஏக இறைவனை மறுப்போராக மரணித்தவரின் செயல்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் அழிந்துவிடும். அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிந்தோரே அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்க்கின்றனர். அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். மது மற்றும் சூதாட்டம் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். அவ்விரண்டிலும் பெரும் கேடும் மக்களுக்கு சில பயன்களும் உள்ளன. அவ்விரண்டின் பயனை விட கேடு இவ்வுலகிலும் மறுமையிலும் மிக பெரியது என கூறுவீராக. தாங்கள் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர். உபரியானதை என கூறுவீராக. நீங்கள் சிந்திப்பதற்காக உங்களுக்கு தனது வசனங்களை அல்லாஹ் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். அனாதைகளை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர். அவர்களுக்காக நல் ஏற்பாடு செய்தல் சிறந்தது. நீங்கள் அவர்களுடன் கலந்து வாழ்ந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர்கள். சீர்படுத்துவோனையும் சீரழிப்போனையும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் உங்களுக்கு சிரமத்தை தந்திருப்பான். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று கூறுவீராக.